This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவர்கள் இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். வாசிங்கள் தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமல் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். உலகளாவிய ஓர் கடவுள் வரபோது சாத்தியம் இருக்கா? இதுவரைக்கும் ஆரம்பிக்கும் போது சாத்தியம் இல்லைன்னு சொன்னோம். ஆனா இப்ப எல்லாமே சாத்தியமாயிருச்சு. கடைசியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2500 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி உலகத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம்? வேர்ல்டு வைட் ஒரு கடவுள் கொண்டு வருவாங்க. இப்போ உடனே நீங்க எங்க போகாதீங்க, எந்த கடவுளா இருக்கும், அந்த மதமா இந்த மதமா இல்ல. அந்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் அப்படின்னு நியூ காட். இருக்கிற எந்த கடவுளும் இல்ல, நியூ காட். இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுளும் இல்லை. ஒரு சிலர் அவரும்பாங்க, ஒரு சிலர் இவரும்பாங்க. அந்த மதத்துல இருந்து அந்திகிறிஸ்து வருவான், இந்த மதத்துல இருந்து வருவான், இந்த நாட்டுல இருந்து வருவான். அவன் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து கண்டிப்பா வருவான், அதுல மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நியூ காட், யாரும் அறியாத ஒரு தேவனை அந்த வசனம் சொல்லுது. அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமல், எந்த தேவனையும் மதிக்க மாட்டானா. ஏன்னா அவன் ஒரு புது கடவுள் கொண்டு வர போறான். அந்த கடவுள் ஸ்தானத்துல தன்னை கனம் பண்ண போறான் அப்படின்னு இருக்கு. என்ன கடவுள் அப்படி புதுசா வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேர்ல்டு வைட் ஒன் வேர்ல்ட் ரிலிஜியனுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க. உலகம் முழுக்க ஒரு கடவுள். இந்த கடவுள் எல்லாம் பிரிஞ்சிருக்கனால தான் சண்டை வருது. நாம எல்லாம் ஒரே கடவுளை கொண்டு வருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி இப்ப ஒரு கடவுளை கொண்டு வருவதற்காக எல்லா மதக்காரங்களும் கூடி பேசி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 மதக்காரங்க கூடி பேசி இருக்கிறாங்க சவுதி அரேபியால. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ரோம்ல பேசினாங்க. எல்லாரும் சேர்ந்து காமனா ஒரு வேதத்தை உருவாக்கணும், எல்லா வேதங்களையும் சேர்த்து ஒரு வேதத்தை உருவாக்கணும். அதற்கு ஒரு கடவுளை கொண்டு வரணும். நாம அத்தனை பேரும் ஒரு கடவுளை தான் தேடணும்னா நமக்குள்ள இந்த மார்க்க பேதங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இது இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிற முயற்சி. சரி, இது சரியா வருமா அப்படின்னு கேட்டா உங்க மைண்ட் சொல்லும், இல்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்ல, ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு கேட்டா இவங்க சைன் பண்ணிட்டாங்கன்றதுதான் முக்கியம். இப்ப நியூ காட் கொண்டு வர போறாங்க. எந்த காடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, இதான் வரப்போற நியூ காட். இதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட், செயற்கை நுண்ணறிவு கடவுள் இப்ப கொண்டாந்து இருக்கிறாங்க. இதுக்கும் மத்ததுக்கும் என்ன